எல்லாருக்கும் வணக்கமுங்க. இன்றைக்கி நம்ம நோக்கியா 132M இன்பில்ட் ஸ்பீக்கர் மியூசிக் மாடல் பார்க்க போகிறோம். ஸோ நோக்கியா பேசிக் மொபைல் தான் ஃபஸ்ட்டுலாம் யூஸ் பண்ணிருந்தோம் 2010. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுனால நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் இந்த மொபைல் எங்கள் அம்மாவுக்காக வாங்கியிருக்கோம். ஸோ ஓல்டு பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது. அதனால தான் நாங்கள் பேசிக் மொபைல் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ இந்த நோக்கியா 132 மாடல் வந்து நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேஸில் வாங்கினோம். இந்த மொபைலை நான் இப்போ அன்பேக் பண்ணுறேன். ஸோ இந்த மொபைல் வந்து நாங்கள் லோயஸ்ட் ப்ரைஸில் வாங்கினோம். நோக்கியா 130 மியூசிக் மாடல். இது அன்பேக் பண்ணியாச்சு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நோக்கியா மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அன்பேக் பண்ணோடனே உள்ள மொபைல் இருக்கும், அப்புறம் வந்து சார்ஜஸ் இருக்கும். இதோடைய பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக முன்னாடி மொபைல் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் தான், 98.2 கிராம் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும், பாக்கெட்டில் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய லென்த் வந்து 13 சென்டிமீட்டர், வித்து பார்த்திங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர். இதனுடைய டெப்த்து வந்து 1.4 சென்டிமீட்டர். ஸோ இந்த மொபைல் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து டார்க் ப்ளூ, லைட் கோல்டு அண்டு பர்பிள் கலரில் அவைலபிளாக இருக்குது. எங்களுக்கு டார்க் ப்ளூ பிடிச்சிருக்கனால நாங்கள் டார்க் ப்ளூ வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். இதனுடைய டிஸ்பிளே சைஸ் வந்து 2.4 இன்ச்சு. ஸோ இந்த பேக்கேஜுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர், யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பேக்கேஜுக்குள்ளே ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு யூசர் கைடு இருக்குது. இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஸோ இது வெயிட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பேட்ரி வந்து ரொம்ப பேக்கப் தாங்குன்ட்டு. ஸ்டாண்ட் பை மோட்லேயே 30 டேஸ் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க இந்த பேட்டரியை. அப்புறம் வந்துட்டு கால் பேசணும் 20 ஹவர்ஸ் யூஸ் பண்ணாலும் போட்டிருக்காங்க கண்டினியூஸாக. இப்போ இந்த பேக் கேஸ் நான் ரிமூவ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லா டைட்டாகவே இருக்குது, க்ரிப்பாக இருக்குது. ஸோ அது க்ரிப்பாக இருக்கிறனால நம்ம இந்த மொபைலை கீழே போட்டாலும் அந்த பேக் கேஸ் ரிமூவ் ஆகி பேட்டரி கழட்டு போய் விழுகாது. ஆக்சுவலாக பேசிக் செட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும், அதில் அந்த மாதிரி ஆகாது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பேக் கேஸ் வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்டி கார்டை போட மாதிரி ஒரு ஸ்லாட் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிம் 1 சிம் 2 டூயல் சிம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ மொபைல் ரொம்ப லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்குது. இப்போ நான் டூ சிம்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிம் 1 சிம் 2 2 சிம்மு போடுறேன். சிம்மு வந்து எது கட் பண்ணாமல் நம்ம அப்படியே இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது பேசிக் மாடலுங்கிறனால நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். 2010 இந்த மாதிரி மாடல் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம் ஸ்மார்ட் ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் மெசேஜு, கால்ஸ் மட்டும்தான் இருக்கிறதுனால பேட்ரி பேக்கப் நல்லாவே இருக்கும். ஸோ கால்ஸ் பேக்கப் வேணும் அப்படின்னா, பேட்ரி பேக்கப் வேணும் இந்த மாதிரி மாடலில் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் பேட்ரி வந்து இன்சர்ட் பண்ணுறேன். பேட்ரி ரொம்ப நல்லாவே இருக்குது. பேட்ரி டோட்டல் மொபைல் வெயிட்டில் பேட்ரி வெயிட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நல்லா பேக்கப் இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம பேக் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா MP3 பிளேயர் இருக்குது, வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குது. நம்ம இதில் SD கார்டு வந்து அப் டு 32 GB வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு அட்வான்டேஜ் என்ன, இன்பில்ட்டு வந்து FM ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இதில் மெயின் ஒரு ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் ஒயர்லெஸில் நம்மளால் இந்த FM யூஸ் பண்ணிக்க முடியும். வழக்கமான நோக்கியா மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் யூஸ் பண்ணி தான் நம்ம FM யூஸ் பண்ண முடியும். பட் இதில் வித்தவுட் ஒயர் அதாவது ஹெட்ஃபோன் இல்லாமையே நம்மளால் FM வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த ஃப்ளாஷ் லைட் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் கொடுத்துருக்காங்க இன்பில்ட் ஸ்பீக்கர் சென்டரில். அண்ட் அதெல்லாம் மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இந்த மொபைலில் பேசிக் மாடலில் இருக்குது. வித் யூஸ் ஆஃப் நம்ம SD கார்டு யூஸ் பண்ணோம்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் 4 MB வந்து இன்டர்னல் மெமரி இருக்குது ஃபார் ரேம் ப்ராசஸிங்காக. ஓகேங்களா? ஸோ இந்த மொபைல் வந்து நான் இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஸோ மொபைல் ஆன் ஆகிடுச்சு. 2 சிம்ஸு இன்சர்ட் பண்ணியாச்சு. கான்ஃபிகரேஷன் செட்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மொபைல் வந்து நாங்கள் லோயஸ்ட் ப்ரைஸில் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்செட் ரொம்ப நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்செட் யூஸ் பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த ஹெட்செட் எல்லாமே நம்மளால் FM யூஸ் பண்ண முடியும். ஹெட்செட் யூஸ் பண்ணி நம்மளால் FM கேட்க முடியும். MP3 பிளேயர் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இந்த USB வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப டைட்டாகவே இருக்குது. USB சார்ஜர் ரொம்ப காம்பேக்டாக டைட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மொபைல் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நாங்கள் பிக் பில்லியன் டேஸில் ஆர்டர் போட்டதுனால எங்களுக்கு ஒரு கம்மியான ப்ரைஸில் இந்த மொபைலை வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ வந்து
கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த மொபைலோடைய ரேஞ்ச் வந்து 1800லேருந்து 2000 ரேஞ்சில் இருக்குது எல்லா வெப்சைட்லேயுமே. பட் நாங்கள் பிக் பில்லியன் டேஸில் வந்து இது ஆஃபரில் வாங்கினோம். 1680 தான் இதோடைய ப்ரைஸாக இருந்துச்சு. ப்ளஸ் 100 வந்து சூப்பர் காயின் எங்களுக்கு அப்ளிகபிள் ஆச்சு. ஆல்ரெடி வந்து ப்ராடக்ட் வாங்கியிருந்ததுனால ப்ளஸ் 5% ஃப்ளிப்கார்ட் ஆக்சஸ் கிரெடிட் கார்டு இருந்துச்சு. தேங்க்யூ. So this video is sponsored by genreviews.online. Genreviews.online is one of the review portal site. You can search the link by genreviews.online.sponsor.com. Thank you.